வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஜேர்னி எப்படி இருந்தது, எங்களோட அவங்க எப்படி ட்ராவல் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்த ஸ்டூடெண்ட் வந்து லைஃப்பில் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டூடெண்ட்டோட பேர் வந்து மிஸ்டர் சித்தார்த். சித்தார்த் வந்து அவரோட ஜேர்னி வந்து ஒரு யூனிக் ஜேர்னி. அது நம்ம ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, நான் சொல்கிறத விட சித்தார்த்திலேருந்து நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டோம்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சித்தார்த், உங்களோட லைஃப் ஜேர்னி, ஸ்கூலிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்கள் வந்து உங்களோட கல்வி பயணம் அப்படிங்கிறது, பள்ளி கல்வி எப்படி இருந்தது? ஓகே, ஸ்கூல் லைஃப் ஜேர்னி ரொம்ப பெரிய கொஸ்டின். பட் ஸ்கூல் வந்து நான் பிஎஸ்பிபி நுங்கம்பாக்கமில் படித்தேன். ஸோ நான் ஸ்கூலில் சின்ன வயசுலேருந்தே ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் அண்ட் ட்ராயிங். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, 3rd ஸ்டாண்டர்டில் ஐ காட் பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபார் ட்ராயிங். அந்த சர்டிஃபிகேட் ஒன்றும் என்கிட்ட இருக்குது. ஸோ அப்போலேருந்தே எப்பயுமே ஸ்கூலில் என்ன காம்படிஷன்ஸ் ஆனாலும் சரி, ட்ராயிங் காம்படிஷன், ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்டு இட். ஐ ஆல்வேஸ் பி பார்ட் ஆஃப் ஆல் தோஸ் காம்படிஷன்ஸ். ஜென்ரலாக எனக்கு அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மி. இல்லை கிளாஸ்லலாம் நான் தான் மோஸ்ட் நாட்டி ஸ்டூடெண்ட். பட் வென் இட் கம்ஸ் டு ஒர்க்கிங் ஆன் சம்திங் கிரியேட்டிவ், நான் ஐ புட் ஆல் மை எனர்ஜி அண்ட் ஃபோக்கஸ் இன் டு இட். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒரு பேஷன் ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் அந்த ஜோனில் தான் எப்பயுமே நான் இருந்தேன்னா. ஸோ அதே மாதிரி இந்த போகோவில் இந்த மேட்னு ஒரு ஷோ இருக்கும் அண்ட் ஆர்ட் அட்டாக்னு ஷோ இருக்கும். ஸோ எவ்ரி வீக்கெண்ட் அந்த ஷோவை பார்த்து ஐ கண்டினியூஸ்லி ரீக்ரியேட், அது என்ன பண்ணலாம், திருப்பி பண்ணலாம், அதெல்லாம் நான் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். நான் ஸோ வீட்டில் பொங்கலாக இருக்கட்டும், எனி ஃபெஸ்டிவல் நானே பாட் செய்வேன் நானே. ஸோ ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் டு த கிரியேட்டிவ் ஸ்பேஸ், பில்டிங் சம்திங், எதாவது பண்ணணுன்னு எப்பயுமே இருந்தேன் நான். ஸோ அப்போ தான் கண்டிப்பாக க்ரியேட்டிவ் ஸ்பேஸில் எதாவது பண்ணணும் நான் ஷுவராக இருந்தேன் என் லைஃப்பில். ஸோ எனக்கு அண்ணா இருக்கார், என் அண்ணா பேர் யூஆர் கௌதம். ஸோ என் அண்ணா தான் ஃபஸ்ட்டு TICF வந்து உங்களை மீட் பண்ணி, ஸோ அவனோட ஜேர்னிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. ஸோ அவன் மூலமாக தான் என் அண்ணா உங்ககிட்ட பேசும்போது தான் நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க NIDன்னு ஒரு காலேஜ் இருக்குது, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன், வேர் டிசைன் கிரியேட்டிவிட்டி ஒரு எஜுகேஷனாகவே படிக்கலாம்னு உங்ககிட்ட தெரிய வந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ ஒரு 5th 6th ஓகே கண்டிப்பாக இந்த டைரெக்ஷன் தான் போகணும், NID தான் போகணுன்னு ஒரு ஷுவராக இருந்தேன். ஸோ ஐ திங்க் சின்ன வயசுலேயே ஒரு கிளாரிட்டி, ஒரு ஷுவரிட்டி, ஓகே NID ஒரு இந்த மாதிரி டிசைன் ரிலேட்டட் எஜுகேஷனாக படிக்க போகிறேன்னு தெரிஞ்சுட்டு கேவ் மீ அ சென்ஸ் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் லேண்டட் ஓகே போகணுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா TICF வந்து ஷண்மு சார் மீட் பண்ணேன். ஷண்மு சார் வந்து TICFல சொல்லிக் கொடுக்குற டிசைன் சார். ஸோ ஆர்ட், ட்ராயிங், ஸ்கெட்சிங்லேருந்து டிசைன் ஆன சேஞ்ச் ஹேப்பன் ஹியர். நான் இன்னும் ஐ வாஸ் ஆல்வேஸ் இன்டு ஜஸ்ட் ட்ராயிங், எப்படி அழகாக ஆக்கலாம் அந்த மாதிரி. பட் அந்த தாட் ப்ராசஸை இன்னும் டிசைன் மூலமாக ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம், டிசைன் மூலமாக எப்படி நிறைய வேர்ல்டில் இருக்க எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷன்ஸை டேக்கிள் பண்ணலாம். ஸோ அந்த கம்ப்ளீட் பர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச்ட் ஹியர். ஐ திங்க் இந்த ரூமில் தான் நினைக்கிறேன், பாதி கிளாஸ் அங்கே இருக்கும் எங்கே இருக்கும். ஸோ ஷண்முகோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் இட் சேஞ்ச் லாட் கண்டிப்பாக. நான் ஜஸ்ட் பியூட்டிஃபிகேஷனுக்காக பண்ணாமல் ஒரு பர்பஸோட ஏன் பண்ணுறேன், எதை பெட்டராக பண்ணலாம், என்ன பண்ணலாம், தட் என்டையர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேப்பன் ஹியர். அண்ட் எவ்ரி சாட்டர்டே சண்டே நான் இங்கே தான் லிவ் பண்ணேன்னா. ஆமாம். ஸோ இங்கே வந்து அண்ட் ஐ திங்க் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் 8, 9, 10, 11, 12 4 years நீங்கள் வீக்கெண்ட்ஸ் எங்கடா இருந்தேன்னா. ஸோ ஐ வுட் லேர்ன் NIDயோட பாஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் சேர்ந்து ஆன்சர் பண்ணுவோம் அண்ட் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணி ஓரளவுக்கு NIDக்குள்ளே போனால் என்ன மாதிரி கல்ச்சர் இருக்குமோ அது இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ தட் ரியலி ஹெல்ப் மீ கண்டிப்பாக. ஏன்னா காலேஜ் போயுமே இந்த பில்ட் பண்ண கல்ச்சர் எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு கண்டிப்பாக. ஏன்னா அங்கே போய் மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட என்ன பார்க்கும்போது ஐ திங்க் திஸ் பிளேஸ் ரியலி டிஃப்ரென்ஷியேட்டட் மீ ஃபார் ஷுர். ஸோ அதுக்கப்புறமா அண்ட் மீன்வைல் எங்கள் கிளாஸஸ் போகணுமே நான் குளோபல் ஆர்ட் அகாடமின்னு ஒரு ஆர்ட் இன்ஸ்டியூட் இருக்குது சென்னையில். ஸோ அங்கேயுமே ஒரு 4th 5thலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக போகணும் இது அதுன்னு சொல்லி குளோபல் ஆர்ட் ஜாயின் பண்ணி. அண்ட் குளோபல் ஆர்ட்லுமே நிறைய ட்ராயிங் காம்படிஷன்ஸ்க்காக பேங்காக், வியட்நாம் இன்டர்நேஷ்னல் ஆர்ட் காம்படிஷன்ஸ் போயிருக்கேன். ஸோ அதுவுமே கேவ் மீ அ குளோபல் எக்ஸ்போஷர். ஸோ சின்ன வயசுலேயே பீப்புள் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் மீட் பண்ணி அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணது டெஃபினெட்லி கேவ் மீ மோர் எக்ஸ்போஷர். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் நிறைய விஷயம் சேர்ந்து தான் இட் ஆல் பில்ட் மை ஃபவுண்டேஷன் ஃபார் ஷோர். ஸோ NID Ahmedabad ஐ திங்க் ஓப்பன் 1961. ஸோ அந்த டைமில் NID Ahmedabad மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ மை கோல் வாஸ் டு கோ தேர். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குவாலிஃபை ஆகல. அண்ட் தட் இயர் NID ஆந்திர பிரதேஷ் ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு பேக்டிவ் டு MS University பரோடா. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ திங்க் ஐ வென்ட் டு NID ஆந்திர பிரதேஷோட ஸ்டூடியோ டெஸ்ட் போய் எழுதினேன். அண்ட் அங்கேயுமே கிடைக்கல. நான் வந்து ஓகே என்ன பண்ண போகிறேன் இப்போ நான் ஸோ ஒரு டெட் எண்டாக ஃபீல் பண்ணேன். ஸோ அப்போ தான் திருப்பி உங்களை வந்து மீட் பண்ணி நீங்கள் தான் சொன்னீங்க MS யூனிவர்சிட்டியில் அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் விச் இஸ் நோன் ஃபார் டிசைன். ஸோ ஓகே
இருக்க ஆப்ஷனில் ஐ ஹேட் நிஃப்ட் அண்ட் எம்ஆர்ஐடி. ஸோ ஓகே கண்டிப்பாக எம்ஆர்ஐடி பெட்டர் ஆப்ஷன் டிசைன் அங்கே போகலான்னு சொல்லி பரோடாவில் போய் எம்ஆர்ஐடியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே போயிட்ட பிறகு லக்கிலி அந்த வருஷம் என்ஐடி குருக்ஷேத்ரா ஓப்பன் பண்ணுறாங்கன்னு டிசைட் பண்ணாங்க. ஸோ நான் அங்கே போயுமே லைக் டெய்லி காலையில் கோ டு கிளாஸ், ஐ கம் பேக் ஈவினிங் ஷண்மு சாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி நானும் அண்ணா சில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எல்லாரும் சேர்ந்து வில் ப்ரிப்பேர் ஃபார் என்ஐடி குருக்ஷேத்ரோட எக்ஸாம்ஸ். ஸோ காலை கிளாஸ் போய் ஈவினிங் திருப்பி ப்ரிப்பேர் பண்ணி ஸோ அந்த சைக்கிள் போயிட்டே இருந்துச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எழுதி திருப்பி அஹமதாபாத்தில் போய் ஸ்டூடியோ டெஸ்ட் முடிச்சு ஃபைனலாக லைக் ஐ காட் த ஃபர்ஸ்ட் ரேங்க் admissions. Then I went to NID Kurukshetra. So என்னோட ஜர்னியில் ஐ திங்க் going to NID Kurukshetra was very important. Correct. So being the first batch of NID Kurukshetra எங்களுக்குன்னு benchmark எதுவுமே இல்லை. ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இட் வாஸ் வெரி ஓப்பன். ஸோ ஐ காட் டு செட் மை பெஞ்ச்மார்க். நான் எங்கே போகணுமோ என்ன பண்ணுமோ இட் வாஸ் அ வெரி ஓப்பன் ஸ்பேஸ். அண்ட் நான் ஒர்க் பண்ண ப்ராப்ளம்ஸ், நான் ஒர்க் பண்ண டிசைன் சொல்யூஷன்ஸ் எல்லாமே இட் ஹேப்பன் பிகாஸ் நான் அந்த ஏரியாவில் அந்த செட்டிங்கில் இருந்தேன். ஸோ என்ஐடி குருக்ஷேத்ரா பேசிக்காக டெல்லியிலேருந்து சண்டிகர் போகிற ஹைவேல நடுவில் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. ஒரே ஒரு பில்டிங் இருக்குது, அதான் காலேஜ். ஸோ நோ ஜொமேட்டோ ஊபர் எதுவுமே கிடையாது, லைக் நோ ஃபெசிலிட்டிஸ். அண்ட் ஐ திங்க் என்ஐடி ஜென்ரலாக ஸ்ட்ராட்டஜிக்காக they'll place colleges in இந்த மாதிரி ரூரல் ஏரியா ஸோ தட் அது சுற்றி திங்ஸும் டெவலப் ஆகும், திங்ஸு குரோ ஆகும்னு சொல்லி தான். ஸோ இட் வாஸ் ஸோ ஒரு நாள் சென்னையிலேருந்து திடீர்னு ஐ வென்ட் டு குருக்ஷேத்ரா. ஃபுட் வாஸ் டிஃப்ரெண்ட், கல்ச்சர் வாஸ் டிஃப்ரெண்ட், லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு மீட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ், லைக் எக்கனாமிக்கல் டிஃப்ரெண்ட், சோஷியல், லைக் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இருக்கும்போதே லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்ச்ட். லைக் under 4 years I professionally I developed, personally I developed, like it was an overall learning space for me. So yeah, so NID poite it was very intense. Generally NID first year it's foundation where you learn everything and then you get to choose. So in our college there were 3 departments. One was industrial design, one was visual communication, other was textile design. So industrial design, you design industrially manufactured products. It could be interior design, automotive design, it could be product design, like appliances, எல்லாமே, like anything that you see around, it's always design. இல்லை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைன் அப்படிங்கிறத வந்து ஃபைனலைஸ் பண்ணி நம்ம வந்து பேசும்பொழுது இது வந்து உங்களை ஃபஸ்ட்டு நாங்கள் பேக் பண்ணி அனுப்புனது நீங்கள், தென்னரசு, இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வி சென்ட் them to MS University பரோடா. அண்ட் MS University பரோடாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஐ திங்க் ஒரு 5 to 6 months நீங்கள் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து எப்படி இருந்தது, அங்கேருந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி இருந்தது அந்த? ஸோ ஐ திங்க் நான், அண்ணா, அப்பா, அம்மா எல்லாருமே எம்எஸ்சி போனோம். லைக் எல்லாருமே அந்த காலேஜ் ஹாஸ்டலில் பார்த்துட்டு லைக் அவ்வளோ கொஞ்சம் லைக் இட் வாஸ் இங்கேருந்து அங்கே போன ஒரு மேஜர் ஷிஃப்ட். அண்ட் அங்கே காலேஜ் நான் என்ஐடியில் எக்ஸ்பெக்ட் பண்ண திங்ஸ் மாதிரி கண்டிப்பாக எனக்கு இல்லை. பட் டெஃபினட்டாக என்னோட நெக்ஸ்ட் இயர் நான் என்ஐடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அந்த கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. பிகாஸ் நான் படித்த டிசைன் தான். நெக்ஸ்ட் 3-4 months நான் இருந்த டைமில் ஐ வாஸ் ரைட்டிங் மை என்ஐடி குருக்ஷேத்ரா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட். ஸோ நான் காலேஜில் என்ன லேர்ன் பண்ணணும், இட் வாஸ் மோர் லைக் என்னோட டுட்டோரியல், நான் டெஸ்ட்டுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறனோ இட் வாஸ் லைக் தேட் ஒன். ஸோ அந்த ஸ்பேஸ் ரியலி ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு நெக்ஸ்ட் இது பண்ணேன். அண்ட் ஸோ யா, ஸோ அது முடிச்சுட்டு அப்புறமா ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிச்சு என்ஐடி குருக்ஷேத்ரா எழுதி அண்ட் தென் என்ஐடி போனதுக்கு டெஃபினெட்லி இட் ஹெல்ப் மீ அவுட் ஃபார் ஷூர். ஸோ என்ஐடி வந்து ஃபஸ்ட் பேட்ச். நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்கிறது, ஆஸ் அ பேரண்ட்டாக நான் வந்து ஃபீட்பேக்கில் சொல்கிறேன், சார் எப்படி சார் புதுசாக ஓப்பன் பண்ணுற காலேஜில் நான் பையன் அனுப்புறது, அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டிலாம் இருப்பாங்களா, என்னால் ஸ்டூடெண்ட் போனால் அங்கே மேனேஜ் பண்ண முடியுமா, இதெல்லாம் அப்ரிஹென்ஷன்ஸ் தான் எல்லாத்துமே இருந்தது. பட் அது வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை என்ஐடி யூ ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், வி ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட், பிகாஸ் என்ஐடியில் என்ன போனாலும் என்ன அவுட்கம்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால் வந்து வி புஷ் யூ. அங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபஸ்ட்டு கேம்பஸ் அண்ட் ஃபஸ்ட் பேட்ச், அது அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்தது? ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் என்ஐடி, ஸோ அந்த இயர்னா அதுக்கு ஒரு 1 year முன்னாடி என்ஐடி அஹமதாபாத் த ஜிடிபிடி கன்வெர்டட் இன்டு பேச்சுலர் ஆஃப் டிசைன் பிடெஸ். பட் புது என்ஐடிஸ்க்கு ஒன்றும் டிப்ளமோட இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு அதுவும் கன்சர்னாக இருந்துச்சு, டிப்ளமா 4 years டிப்ளமா பண்ண எப்படி இருக்குன்னு. பட் ஆக்சுவலாக அப்போ ரிசர்ச் ஆனோன்னா லைக் என்ஐடி அஹமதாபாத் அண்ட் ஈவன் ஐஎம்ஸ் எல்லாமே டிப்ளமோட எப்பயுமே இருந்துச்சு. ஸோ அது ஒரு கன்சர்னாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டாக இட்ஸ் அ ஜெனுவன் கன்சர்ன். லைக் ஃபர்ஸ்ட் பேட்சாக இருந்தால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்ரி திங் இஸ் அன்சர்டன், லைக் எப்படி இருக்கும் என்ன நடக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது செம்ம குளிர், அங்கே 2-3 degrees. அண்ட் நாங்கள் அங்கே போய் இறங்கினோடனே லைக் 54 students இருந்தாங்க என் பேட்சில். அண்ட் ஃபர்ஸ்ட் டே லைக் நாங்கள் 54 students அண்ட் சில ஸ்வீப்பர்ஸ் மட்டும், யாருமே இல்லை காலேஜில்.
லைக் நாங்கள் எல்லாரும் எங்கே வந்திருக்கோம் என்ன பண்ணுறோம் லைக் அவ்வளோ இதாக இருந்துச்சு. பட் இவென்ச்சுவலி NID Kurukshetra was set up by NID Ahmedabad. NID Ahmedabad ஒரு கோர் டீம் டெவலப் பண்ணி தான் they wanted to start NID Kurukshetra. ஸோ டெஃபினட்டாக அந்த பிராண்ட் அண்ட் எங்களுக்கான வந்த ஃபேக்கல்ட்டிஸ் இருந்து எவ்ரிதிங் எல்லாருமே வாஸ் NID Ahmedabadக்கு வர பெஸ்ட் ஃபேக்கல்ட்டிஸ் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு they wanted to produce the best students. ஸோ எங்களுக்கு வந்த ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் லைக் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட். லைக் NID Ahmedabadலே வராத நல்ல நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் கேம் அண்ட் டாட்டர்ஸ், அட்லீஸ்ட் என் பேட்ச் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஸோ that was very nice experience. But டெஃபினட்டாக லைக் நிறைய ரிசோர்ஸஸ் எங்களுக்கு ஓன் கேம்பஸே இல்லை. லைக் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே கட்டுறோம், லைக் நெக்ஸ்ட் இயர் போகிறோம்னு சொன்னாங்க. பட் இன் தி எண்ட் லைக் லாஜிஸ்டிக் இஷ்யூஸால் நடக்கல. ஸோ we didn't have our own campus. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்சஸ் லைக் it would happen. But design is a course where you tend to work in constraints. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நேவிகேட் பண்ணி அதுவே ஆக்சுவலாக டர்ன்ட் அவுட் டு பி பாசிட்டிவ் ஃபார் us. ஒரு மிஷின் வேலை செய்யலைன்னா அது இல்லாமல் அது எப்படி பண்ணலான்னு சொல்லி நாங்களே புது விஷயம் கண்டுபிடிச்சி இனோவேட் பண்ணி பண்ணோம். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டர்ன்ட் அவுட் இன்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸ் ஃபார் us. ஸோ லைக் we ended up doing things our way and it did work out. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இட் ஒர்க் அவுட் வெரி வெல். நான் NID Ahmedabadல இருந்திருந்தால் நான் இந்த ப்ராப்ளம்ஸை ஒர்க் பண்ணியிருப்பேன்னா என் லைஃப் இந்த மாதிரி டர்ன் அவுட் ஆயிருக்குமா, ஐம் நாட் ஷுர். பட் வாட் ஹேப்பன்ட் வாஸ் த பெஸ்ட் திங் தட் ஹேப்பன் ஃபார் வெரி வெல். ஸோ எல்லாருமே இப்போ டிசைன் படிக்கும்போது தே திங்க் ஃபார் சம்திங் எல்ஸ் டு டூ. சொசைட்டிக்கு ரிலவென்ஸாக பார்க்குறது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இன்சைட் ஆல் டுகெதர். ஏன்னா எல்லோரும் பார்க்குற விஷயங்கள் வந்து ப்ராடக்ட் டிசைன் இல்லை வந்து வேறு ஏதாவது நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சித்தார்த் வி நோ வெரி வெல். ஸ்கூலிங்கில் எங்களுக்கு சித்தார்த்தை தெரியும், காலேஜில் எங்களுக்கு தெரியும். பட் அங்கே போய் சித்தார்த்தோட இன்சைட்ஸ் எப்படி வந்து ஃபார்மர்ஸ்க்கு மாறுச்சு, எப்படி விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து மாறுச்சு, எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் தியேட்டரில் ஆப்ரேஷன் தியேட்டரில் எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யூ டுக் அ கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஸ்டெப் ஆல் டுகெதர். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி கேம் டு பயோ டிசைன். அண்ட் பயோ அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து மெடிசன் படித்தா தான் லைஃப் அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து யூ டிட் அ பெஞ்ச் மார்க் அண்ட் அ டிஃப்ரெண்ட் பெஞ்ச் மார்க் ஃபார் ஆல் அதர் ஆஸ்பிரன்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி நடந்தது? ஸோ நான் ஃபர்ஸ்ட் குருக்ஷேத்ரா போனவொடனே, ஸோ ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up in a metropolitan city. ஸோ சென்னையில் இங்கட எப்பயுமே இருந்திருக்கேன். பட் குருக்ஷேத்ரா போய் திடீர்னு ஒரு நாள் அங்கே எக்ஸ்போஸ் ஆகி, ஸோ என் காலேஜ் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் பிட்வீன் ஃபார்ம் லேண்ட்ஸ். ஸோ நான் டெய்லி வெளியே போகும்போது எவ்ரி டைம் ஐ கோ அவுட் ஃபார் வாக் ஐ வுட் டாக் வித் ஃபார்மர்ஸ், ஐ டாக் வித் லோக்கல் பீப்புள் அவுட் தேர். ஸோ அவங்களோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட எவ்ரிடே ஹேசல்ஸ் அதெல்லாம் கேட்கும்போது என்னை ரொம்ப இன்ட்ரீக் பண்ணுச்சு, என்னை ரொம்ப யோசிக்க வச்சுச்சு. லைக் ஸோ அண்ட் எங்கள் கோர்ஸுமே NIDயில் டஸ் அ கோர்ஸ் கால் என்வாயர்மெண்டல் பர்செப்ஷன். ஸோ இட்ஸ் அ 12-day கோர்ஸ். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்களை ஒரு வில்லேஜில் கூப்பிட்டு போய் அந்த வில்லேஜில் 1 week லிவ் பண்ணுவீங்க. அங்கே நீங்களே ஒருத்தங்கிட்ட பேசி நாங்களே தான் அங்கேயே பீப்புள்கிட்ட ரேப்போ பில்ட் பண்ணி அங்கட ஃபுட் சாப்பிடுவோம், அங்கட லிவ் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அண்ட் ஈவன் கோர்ஸ் வாஸ் டிசைன் ஃபார் தேட். ஸோ அந்த மாதிரி லோக்கல் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது இட் சேஞ்ச் அ லாட் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். லைக் அவ்வளோ பேர் இன்னும் உலகத்தில் அவ்வளோ கஷ்டத்தோட அவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு என்னை யோசிக்க வச்சுச்சு கண்டிப்பாக. ஸோ அதனால என்னோட ஃபர்ஸ்ட் டிசைன் ப்ராஜெக்ட் வாஸ் சிம்பிள் ப்ராடக்ட் டிசைன். ஸோ ஜென்ரலாக டிசைனாலே பீப்புள் would think ஓகே திங்ஸ் அழகாக ஆக்குறோம், திங்ஸை பியூட்டிஃபுல்லாக ஆக்குறோம். பட் தட் இஸ் when I realized design is something more than that. You can use design as a tool to make this world a better place. Like நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணி, ஸோ அண்ட் என் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் நிறைய பிளைண்ட் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ தட் இஸ் வென் ஓகே அவங்க லைஃப்பில் எவ்ரிடே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அண்ட் அன்அட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஏதாவது பிளைண்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்னா they would say okay I'm going to add braille in this. braille இருந்துச்சுன்னா blind people help ஆகணும். But in reality India only 10% of the entire blind population actually know braille. So it's not like braille add பண்ண only 10% of blind people மட்டும் you're targeting. மீதி 90% of blind population they still don't have access to the braille products. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சைட்ஸ் நிறைய விஷயங்கள் என்ன இந்த மாதிரி ஏரியாவில் ஒர்க் பண்ணணும்னு தோண வச்சுச்சு. அண்ட் அதே மாதிரி என்னை சுற்றி நான் சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் இருக்கனால there were lot of incidents and lot of இது நடக்கும்போது கண்டிப்பாக நான் என்னோட வில்லேஜ் நான் ஆக்சுவலாக குருக்ஷேத்ரா இல்லை ஹைவேல ஒரு குட்டி வில்லேஜ் கால் உம்டியில் தான் இருந்தோம். ஸோ அந்த வில்லேஜ்லே ஒரு நாளைக்கு 4 or 5 farmer suicide கேஸ் நடக்கும். அண்ட் ஐவ் சீன் திங்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது தான் ஓகே அண்ட் எங்கள் ப்ராஜெக்ட்ஸுமே வாஸ் அலைன் டுவர்ட்ஸ் தட். ஸோ ஐ ஹேட் அ ப்ராஜெக்ட் கால் டெக்னிக்கலி காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட். ஸோ ஐ நீட் டு ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம் ஏரியா அண்ட் ஒர்க் ஃபார் தட். ஸோ இந்த ஃபார்மர்ஸ் சூசைட் ஸோ நான் ஹாஸ்பிட்டல் போய் உட்காந்துருவேன்.
டெய்லி என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் அவங்க வருது, என்ன மாதிரி பேஷண்ட்ஸ் வராங்க, I'll observe, I'll talk to doctors. ஸோ இந்த மாதிரி situation was perfect for me, and the shift really helped me to think in all these directions and இதில் ஒர்க் பண்ணணும் எனக்கு. இந்த சொசைட்டல் திங்கிங் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி டாஸ்க். ஓகே, நீங்கள் வந்து ஓகே நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே born brought up in சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் இருந்தீங்க. அங்கே போய் அந்த பீப்புளை பார்த்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்தாலும் நிறைய பேருக்கு அது தோணலாம், இவ்வளோ பீப்புள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு வந்திருக்கலாம். பட் அடுத்த ஸ்டெப் ஃபார்வர்ட் இவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸ் வந்து எப்படி அந்த ஆரிஜினேட் ஆச்சு? ஓகே, ஸோ கண்டிப்பாக என்ஐடியில் கோர்ஸஸ் வேறு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சிம்பிள் ப்ராடக்ட் டிசைன். ஸோ எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. ஸோ யூ வில் நீட் டு கோ அவுட் அண்ட் ஃபைண்ட் அ ப்ராப்ளம் ஏரியா தட் யூ வுட் வாண்ட் ஒர்க் ஆன். ஸோ அது ரொம்ப ஓப்பன் எண்டட். லைக் இட்ஸ் நாட் லைக் நீங்கள் இதான் பண்ணணுன்னு சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் யூ கெட் டு சூஸ் வாட் யூ வாண்ட் டு ஒர்க் ஆன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம் இருந்ததுனால நான் ஒரு 6 week என்னோட டைம் அண்ட் எஃபர்ட் போட்டு நான் பண்ணுறேன்னா ஐ வாண்ட் ஒர்க் ஆன் சம்திங் தட்ஸ் இம்பாக்ட்ஃபுல். ஐ வாண்ட் டூ சம்திங் தட் வில் இம்பாக்ட் யாராவது லைஃப் ஒரு யாருக்காவது பெட்டர் ஆக்கணும்னு. ஸோ நான் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இருந்தே பட் ஒவ்வொருத்தவங்களோட தாட் ப்ராசஸ் ஒரு மாதிரி இருக்கும். லைக் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சம் ஆஃப் தெம் ஒர்க் ஆன் ஸ்பீக்கர்ஸ், லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட ஃபோக்கஸ் ஒவ்வொருத்தவங்களோட இது இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐ ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஒர்க்ட் இன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ எனக்கு நான் எஃபர்ட் போட்டு என்னோட லேர்னிங்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நான் ஒரு 6 weeks ஒர்க் பண்ணுறேன்னா ஐ வுட் வாண்ட் ஒர்க் ஆன் சம்திங் தட்ஸ் கோன் சேஞ்ச் ஆர் இம்பாக்ட் சம்ஒன்ஸ் லைஃப் ஃபார் ஷூர். அது எப்பவுமே எனக்கு மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அண்ட் நான் எல்லா ப்ராப்ளம் ஏரியாவும் ஃபஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். பட் சப்கான்ஷியஸ்லி ஐ வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் ஆர் ஐ வில் பி டேக்கன் டுவர்ட்ஸ் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராப்ளம் ஏரியா விச் இட் கிரியேட் அன் இம்பாக்ட். ஸோ அது ரொம்ப நேச்சுரலாக நடந்துச்சு எனக்கு. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எல்லாமே பண்ணணும் தான் போவேன், பட் ஐ வில் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் தட். ஸோ என் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதான் ஆச்சு. நான் ஹெல்த் கேரில் போகணும் ஒரு சோஷியல் இம்பாக்ட் பண்ணணும் நோஷனில் நான் என்ஐடி போகவும் இல்லை, அங்கே போயுமே. பட் இட் டர்ன்ட் அவுட் டு பிகம் லைக் தட். என்னோட எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே டைரக்டட் டுவர்ட்ஸ் தட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு அதை போய் திருப்பி ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளைண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னா நான் ஒரு ப்ரோட்டோடைப் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட போய் டெஸ்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட யூஸ் பண்ணும்போது அவங்கள எனேபிள் பண்ணுறோன்னு அந்த ஃபீலிங் அந்த கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் இன்னொரு என்ன டிசைன் பண்ணலாம் ஐ வுடன்ட் ஹவ் காட் ஃபார் ஷூர். ஸோ அந்த ஃபீலிங் ஒரு ஹங்கர் ஆகிடுச்சு. திருப்பி ஓகே ஐ வாண்ட் கிரியேட் இம்பாக்ட், டேக் பெட்டர் திங்ஸ் பண்ணுன்னு இட் கெப்ட் டிரைவிங் மீ. இல்லை ஃபஸ்ட்டு இந்த ஹோப் அப்படிங்கிற ப்ராடக்ட் வந்து நீங்கள் விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து அந்த டானிக் வந்து எடுக்கிறது, அதனோட இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து வந்தது? ஸோ நான் வந்து டெல்லியில் ஒரு பிளைண்ட் ஸ்கூல் போயிருந்தேன். ஸோ அந்த பிளைண்ட் ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். ஸோ இந்த பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ரூமில் தனியாக தான் லோக் பண்ணுறாங்க. அண்ட் ஜென்ரலாக பிளைண்ட் பீப்புளுக்கு டியூபர்குலோசிஸ் ஆர் இந்த மாதிரி இருக்கும்போது they need to consume liquid medicine for long term 6 months 12 months. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங்காக அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாளைக்கு 2.5 ml மெடிசனாக குடிக்கணும்னா they have no means of measuring it. ஸோ அவங்க டேரெக்டாக அப்டேட்டாக கல் பண்ணுறாங்க. on a long term of 1 year 2 year every day extra medicine consume பண்ணிட்டே இருந்தால் அந்த மெயின் டிசீஸ் எல்லாமே lot of other health hazards would come in. and அதே மாதிரி மோஸ்டோட liquid medicine bottles look very similar. ஸோ there was one ஒரு பொண்ணு மெடிசன் அனுப்பிச்சு உஜாலா பாட்டில் குடிச்சா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்க கூட இருந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ட் இன்னைக்கு வரைக்கும் இந்த ப்ராப்ளம் there's no solution. லைக் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பாட்டில் ஒன்றா இருக்குன்னா ஏதாவது ஒரு பாட்டில் லேபிள் பிடிச்சிருவாங்க, ஒரு பாட்டில் ஏதாவது மார்க் பண்ணுவாங்க, லைக் போட்டு வைப்பாங்க சம்திங் டு அவங்களே எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணாங்க. பட் ஸ்டில் மெஷர் பண்ணுறதுக்குன்னு எக்ஸிஸ்டிங் மெடிசன் கப்பெல்லாம் நம்மளால மெஷர் பண்ண முடியாது. அதில் 4 ml ஐ திங்க் நம்ம யாருமே அப்டேட்டாக குடிக்கிறது இல்லை. அண்ட் அதுவும் சர்டன் மெடிக்கேஷன்ஸ்க்கு யூ நீட் எக்ஸாக்ட் ப்ரிசைஸ் 2.5 ml 2.5 ml டெய்லி குடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளம் அண்ட் நான் எல்லாத்தையும் பேசணும்னு எல்லாரும் கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் பற்றி சொல்லிட்டே இருந்தாங்க, பட் there was no solution. ஸோ அதனால ஓகே கண்டிப்பாக இதுக்கு எதாவது பண்ணணும். அண்ட் ஈவன் த ப்ரீஃப் வாஸ் டிசைன் அ சிம்பிள் ப்ராடக்ட் டிசைன். ஸோ அந்த ஏரியாவுக்கு என் காலேஜோட ரெக்குயர்மெண்ட்டும் that was a real problem. என்னோட பேஷன் இருந்துச்சு, ஓகே இதெல்லாமே சேர்த்து ஐ வாண்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ஏரியா. அதனால தான் ஹோப் கேம். அதான் அந்த எப்படி அந்த ஐடியா எப்படி வந்தது, சிரஞ்சி எப்படி இருந்து அந்த இது 2.5 ml கரெக்டாக மெஷர் பண்ணலாம், எப்படி அந்த விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு அந்த சவுண்டோட பிளெண்ட் பண்ணி இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது எங்கேருந்து இக்னைட் ஆச்சு? ஸோ அதான் ஸோ என்ஐடியில் they teach you the design process. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ரிசர்ச் பண்ணுவீங்க, தென் டேட்டாலாம் வந்து இன்சைட்ஸ் அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் ஒரு டிசைன் ப்ரீஃப். ஸோ இந்த டிசைன் ப்ரீஃப் வந்து பிளைண்ட் பீப்புளுக்கு எக்ஸாக்ட் அமௌண்ட் ஆஃப் மெடிசன் அவங்க குடிக்கணும்
அண்ட் 2-3 பாட்டில் நடுவில் அவங்க என்ன குடிக்கணுமோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு ஒரு ப்ரீஃப் மாதிரி எனக்கு வந்துட்ட பிறகு நான் வந்து ஐடியேஷன் எப்படியெல்லாம் ஐடியாஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னால் லைக் என்கிட்ட ஒரு 30-40 கான்செப்ட்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 10-12 ப்ரோட்டோடைப் பண்ணி கடைசியில் அந்த 1-2 கான்செப்டாக அந்த நீங்கள் சொன்ன கான்செப்ட். ஸோ பேசிக்காக ஒரு பேப்பர் கட்டர் அண்ட் ஒரு சிரிஞ்ச் அது ரெண்டுமே கொலாபரேட் பண்ணி. ஸோ பேசிக்காக பேப்பர் கட்டர் நீங்கள் எவ்ரி டைம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு டிஸ்டன்ஸ்க்கு கிளிக் சவுண்ட் வரும். ஸோ அதையும் ஒரு சிரிஞ்சும் அமால்கமேட் பண்ணி எவ்ரி டைம் நீங்கள் மூவ் பண்ணும்போது ஒரு கிளிக் சவுண்டுக்கு உங்களுக்கு 2.5 ml மெடிசன் உள்ளே ஃபில் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிளைண்ட் பர்சனாக நான் 5 ml குடிக்கணும்னா எனக்கு தெரியும் எனக்கு 2 கிளிக் சவுண்ட் கேட்கணும்னு. ஸோ அது 2 வாட்டி மேலே புஷ் பண்ணி ஐ ஹியர் 2 கிளிக் சவுண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி நான் குடிப்பேன். ஸோ இட்ஸ் பேசிக்காக இன்றைக்கி தான் சால்வ் பண்ணணும்னு ஐ ஹேட் அ கோல். ஸோ டிஃப்ரெண்ட்னா நான் டெய்லி இட்ஸ் ஆல் இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ நான் வெளியே பார்க்குறதா இருக்கட்டும், நான் படித்த புக்ஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், யூ கேன் கெட் ஐடியாஸ் ஃப்ரம் எனிவேர். நான் தூங்கும்போது லைக் ஐ திங்க் அப் த ப்ராப்ளம் வென் ஐ ஸ்லீப். ஸோ எப்பவுமே தூங்கும்போது என் பெட் பக்கெட்டில் என் டேபிளில் ஐ ஹேவ் அ ஸ்கெட்ச் புக் அண்ட் அ பென்சில் ரெடி. லைக் தூங்கும்போது லைக் உங்கள் ஐடியாஸ் ஆர் கிரேசி. ஸோ அதெல்லாம் எப்படி பிளாட் பண்ணலான்னு சொல்லி ஐ குவிக்லி ஸ்கெட்ச். அண்ட் அது ஒரு ப்ராசஸ். இட் ஹேப்பன்ஸ். இட்ஸ் யூ லுக் ஃபார் டிஃப்ரெண்ட் இன்ஸ்பிரேஷன், யூ ட்ரை டு மேக் சென்ஸ் அவுட் ஆஃப் இட். செகண்ட் ப்ராஜெக்ட் இந்த பண்ணது வந்து ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த சர்வைவ் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஐடியேஷன் எப்படி நீங்கள் வந்து பேசிக்கலி ப்ராப்ளம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அதுக்கு சொல்யூஷன் எப்படி உங்களுக்கு ஐடியா வந்து? கூல். ஸோ நான் என்னோடய ப்ராப்ளம் ஏரியா டிஃபைன் பண்ணிட்ட பிறகு ஸோ அகெயின் அந்த டிசைன் ப்ரீஃப் வந்த பிறகு என்னெல்லாம் பாசிபிள் வேஸ் ஆஃப் சால்விங் சொல்லி அது ஒரு ஹோல் ப்ராசஸ். ஸோ என்னோட டிசைன் என்னோட ஸ்டுடியோ டெஸ்க் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வால் ஃபுல்லாக எல்லா திங்ஸும் இருக்கும். ஸோ பேசிக்காக என்னெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸ், என்னெல்லாம் திங்ஸ், என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் மேப் பண்ணி ஐ ட்ரை டு கனெக்ட் த டாட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதில் நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஒன்றா சேர்ந்துடும் சர்வைவ் ஸ்கீம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளான்ஸோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டமில் உங்கள் 2 டியூப் ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே போகும். ஸோ அதை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆஸ்பெக்டை என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிட்னி இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த யூரின் டயாலிசிஸ் ப்ராசஸில் நடக்கிற சில இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயின் மெக்கானிசம் பேசிக்காக என்னென்னா எனக்கு 2 சிரிஞ்ச் கான்ஸ்டண்ட்டாக மூவ் பண்ணும் அண்ட் ஒரு வால்வ் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைரக்ட் பண்ணும். ஸோ இது நடக்கணும்னு எனக்கு தெரியும். பட் மெக்கானிசம் எப்படி எனேபிள் பண்ணலான்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஐடியா ஒரு ப்ராப்ளம் ஜென்ரலாக டிஃபைன் பண்ணிவிட்டு ஐ கோ ஃபார் அ வாக், ஐ கோ ஃபார் அ சின்ன ஒரு ட்ரிப் ஆர் லைக் 1 டே வெளியே சும்மா போய் அப்சர்வ் பண்ண போவேன். ஸோ அப்படின்னா ஒரு நாள் நான் வெளியே போகும்போது இந்த ஆயில் ஃபேக்ட்ரிஸ் இருக்கும். ஸோ ஆயில் ஃபேக்ட்ரிஸில் பேசிக்காக உங்களுக்கு 2 பெரிய கிராங்க் மெக்கானிசமில் உள்ளே புஷ் பண்ணி ஆயில் உள்ளேருந்து வெளியே எடுப்பாங்க. ஸோ அந்த பம்பிங் ப்ராசஸ் அந்த கம்ப்ளீட் மெக்கானிசமை பார்த்தேன். அண்ட் எனக்கு எக்ஸாக்டாக அதை தான் வேணும், பட் என்ன ஸ்மாலர் ஸ்கேல். ஸோ திருப்பி ட்ராயிங் போர்டு வந்து அது எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஜினியர் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கொலாபரேட் பண்ணி அதே மெக்கானிசமை ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் எப்படி பண்ணலான்னு டெவலப் பண்ணணும். ஸோ இந்த எண்ட் அதே மெக்கானிசம் தான் சில சேஞ்சஸ் சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணி ஒரு ஸ்மாலர் சைஸ் ஸ்மாலர் ஸ்கேலுக்கு என் ப்ராப்ளம்க்கு எப்படி பண்ணலான்னு சொல்லி டெவலப் பண்ணேன். ஸோ தட் வாஸ் ஒன் பார்ட். அண்ட் இன்னொரு பார்ட் வாஸ் டிசைனிங் அ ஸ்பெஷல் ஒன்-வே வால்வ். ஸோ பேசிக்காக சலைன் வாட்டரை சக் பண்ணி ஸ்டமக் புஷ் பண்ணும். சைமல்டேனியஸாக இன்னொரு சிரிஞ்ச் வந்து ஸ்டமக்லேருந்து பாய்சனையும் சலைன் வாட்டரையும் சக் பண்ணி டிஸ்போசிங் பேக் புஷ் பண்ணும். ஸோ சக் பண்ணும்போது ஐ வாண்டட் டு சக் ஃப்ரம் ஒன் டைரக்ஷன் அண்ட் புஷ் பண்ணும்போது ஐ வாண்டட் டு புஷ் இன் அதர் டைரக்ஷன். இது வந்து கேஸ்ட்ரிக் லவேஜ் ப்ராசஸ். ஆமாம். ஸோ பேசிக்காக இப்போதைக்கு எல்லாமே மேனுவலாக நடக்கும். ஸோ இட் டேக்ஸ் அரௌண்ட் 45 minutes. ஸோ பேசிக்காக எவ்ரி டைம் நீங்கள் டியூப் ரிமூவ் பண்ணி சலைன் வாட்டர் எடுத்து உள்ளே புஷ் பண்ணி இட்ஸ் அ கம்ப்ளீட் மேனுவல் ப்ராசஸ். ஸோ மை கோல் வாஸ் டு இது எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும். ஏன்னா எவ்ரி செகண்ட் இஸ் வெரி க்ரூஷியல் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அது எப்படி பண்ணலான்னு அந்த ஃபுல் கான்செப்ட். ஸோ அந்த வால்வ்க்கு அக்வேரியமில் ஃபிஷ்காக இந்த ஒன்-வே வால்வ் போடுவாங்க. ஸோ இந்த வாட்டர் ஃபில்டர் பண்ண ப்ராசஸ். ஸோ அந்த வால்வ் எடுத்து அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி 3D print பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி என் ப்ராசஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஒரு டிவைஸ்குள்ளே எப்படி பண்ணலான்னு சொல்லி தான் இன்கார்பரேட் பண்ணேன். ஸோ இட்ஸ் என்னோட ட்ராயிங் போர்ட் காமிச்சுன்னா ஐ கேன் ஷோ யூ லைக் இட்ஸ் ஜஸ்ட் இந்த டாட் லைன் எப்படி அங்கே கனெக்ட் பண்ணி அது 2 ஒன்றா ஸ்டிச் பண்ணி எப்படி மினியேச்சரைஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி. ஸோ தட்ஸ் ஹவ் டு கம்ப்ளீட். அந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் 108 ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இது ஒரு லோக்கல் ஹெல்த் ஒர்க்கர். ஸோ கோல் வாஸ் இது ஒரு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் டிவைஸ். ஏன்னா இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஃபார்மசூசைட் கேசஸ்க்கு தட் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் இன் இந்தியன் வில்லேஜஸ்.
So they'll need to travel to city hospital. City hospital poor time kulla poison would enter into the circulatory system and the patient would end up dying. And this has been happening every day, even now epime. So this product survival goal is to be an emergency first aid device. So, and it automate pannadnala anyone can use it. Even a rural healthcare worker in the village with minimal training could use it. But in the manual panda process you would need a doctor who's very well trained to do it. So in minimal training nala over rural healthcare center la irka rural healthcare worker asha workers could use it immediate as a first aid device. So that was the goal. தேர்ட் வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணீங்க. ஒன்று வந்து இந்த குருஷேத்ரா லைப்ரரி பண்ணீங்க. அது வந்து அந்த ஐடியேஷன் லைப்ரரி இம்ப்ளிமெண்ட் ஆச்சா இல்லையாங்கிறது இல்லை. பட் நான் எல்லாத்தையும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது வந்து யூ ஹேவ் டு கோ அண்ட் அட்டெம்ப்ட் இல்லையா. அண்ட் ஒரு இடத்த பார்த்துட்டோம் அப்படின்னா இதில் நமக்கு ஒரு ஐடியா வந்ததுன்னா என்னங்கிறத வந்து நம்ம பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் எப்படி இக்னைட் ஆச்சு? ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் வந்து குருக்ஷேத்ரா கவர்மெண்ட்டாக வந்து எங்களை ரீச் அவுட் பண்ணாங்க. என்ஐடிக்கு ரீச் அவுட் பண்ணி எங்களோட டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியை அவங்ககிட்ட அவ்வளோ ரிசோர்ஸஸ் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. பட் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து there's something wrong for sure. ஏன்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது பட் நோ ஒன்ஸ் கம்மிங். ஸோ அவங்க அந்த ப்ரீஃபோட வந்தாங்க. ஸோ எங்களுக்குள்ளேயே எங்கள் 60 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணோம். we were divided into 5 teams. ஸோ it was a mini hackathon competition மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருமே அந்த லைப்ரரி போய் ஒரு 1 வீக் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே வர 4-5 பீப்புள்கிட்ட பேசி அண்ட் நாங்கள் சுற்றி இருக்க பீப்புள்கிட்ட பேசணும். லைக் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் இருக்குது ஏன் யூஸ் பண்ண மாட்டேறீங்க என்ன. ஸோ அதை ஃபுல்லாமே ரிசர்ச் பண்ணி பீப்புள்கிட்ட பேசி அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலாக ஒவ்வொரு டீமுக்கும் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் அண்ட் பிக்சர்ஸ் இருந்துச்சு. திருப்பி டிஸ்ட்ரிக்ட் இந்த கவர்னர் சில பேருக்கெல்லாம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதுலேருந்து ஒரு டாப் 3 கான்செப்ட் செலக்ட் பண்ணாங்க. பட் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பட் தேவ் டேக்கன் த ஃபைனல் ஃபியூ கான்செப்ட்ஸ். அது மாதிரி இப்போ கோவிட் டைமில் தான் நீங்கள் வந்து அந்த வேன் பண்ணீங்க இல்லையா. அந்த வேன் அந்த ஐடியேஷனும் ஒரு யூனிக்காக இருந்தது. அந்த கோவிட் வேன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரீஃப் பண்ண முடியுமா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் ஃபிலிப்ஸ் ஹெல்த் கேரில் என்னோட இன்டர்ன்ஷிப் பண்ணேன்னா. ஸோ அப்போது வந்து பேண்டமிக்கில் ஒர்க் பண்ண வந்து என்னோட தீஸோட டைட்டில் வாஸ் ரீடிசைனிங் த ரூரல் ஹெல்த் கேர் சிஸ்டம் ஃபார் இந்தியா டியூரிங் COVID-19 பேண்டமிக். ஸோ நடுவில் கோவிடில் இந்த மைக்ரேஷன் இன்ஃப்ளக்ஸ்னால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரூரல் ஏரியாஸை தான் பாப்பப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ரூரல் ஏரியாஸில் ஆல்ரெடி பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸில் பெட்ஸ் இல்லை எலக்ட்ரிசிட்டியில் ஆல்ரெடி ரூரல் ஹெல்த் கேர் சென்டரோட ஸ்டேட்டஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி சேட். அண்ட் கோவிடில் அவங்க இன்னும் பர்டன் இன்னும் ப்ரெஷர் போகிறதுனால அவங்களோட ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஓகே ரூரல் ஏரியா ஆஸ் அ ஃபோக்கஸ் ஒர்க் பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது தான் அண்ட் தட் இஸ் வென் டெலிஹெல்த் ஆஸ் அ கான்செப்ட் ஸ்டார்ட் கெட்டிங் பாப்புலர். ஸோ உங்கள் இன்டர்நெட்டில் யூ கனெக்ட் த பேஷண்ட் ரிமோட்லி வித் த டாக்டர் ஆர் கிளினிஷியன் எல்ஸ்வேர். அண்ட் ஏன்னா கோவிடில் நேரில் மீட் பண்ண முடியாது இந்த நிறைய விஷயங்களால டெலிஹெல்த் வாஸ் த ஐடியல் திங் டு ப்ரொவைட் சர்வீஸ். பட் ரூரல் ஏரியாஸில் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி இல்லை அண்ட் டெலிஹெல்த் ஆஸ் அ சிஸ்டமே அங்கே எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ அப்போ தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ பேசிக்லி நிறைய வில்லேஜஸில் ஆம்புலன்ஸ் வெஹிக்கிளுமே உள்ளே போக முடியாது. ஏன்னா ரோட்ஸ் ஆர் மடி, ரோட்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர்லி ஸ்ட்ரக்சர்ட். ஸோ இன்டீரியர் ஆஃப் த வில்லேஜ். ஸோ நான் பேசின வில்லேஜில் ஆம்புலன்ஸாலுமே அவங்க ஊருக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வெளியே மெயின் ரோடில் ஒன்று கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி மொபைல் ஹெல்த் கேர் செட்டப் மாதிரி ஒன்று பண்ணலான்னு நானும் என் ஃபிலிப்ஸ் என்னோட டிசைன் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஒரு மொபைல் ஹெல்த் கேர் செட்டப் இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இட்ஸ் எய்தர் இன் ஆம்புலன்ஸ் வெஹிக்கிள் ஆர் ஒரு பெரிய வெஹிக்கிளில் தான் நடக்கும். பட் இந்த வெஹிக்கிள் எதுவுமே சிட்டி ஆர் வில்லேஜ் எக்ஸ்ட்ரீம் ரோட்ஸ்குள்ளே உள்ளே போக முடியாது. ஸோ அதனால தான் அப்போ தான் என்ன யோசிச்சேன்னா இந்த டிராக்டர்ஸ் பின்னாடி ட்ரெய்லர்ஸ் இருக்குல்ல. ஸோ அது ஒன்லி ஒரு பர்டிகுலர் சீசனாக யூஸ் ஆகும். மீதி டைமில் இட்ஸ் இஸ் லைங் அரவுண்ட். ஸோ இந்த கேப் எடுத்து இந்த ப்ராப்ளம் எடுத்து ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இந்த டிராக்டர் ட்ரெய்லரில் எப்படி ஒரு ரிமோட் ஹெல்த் கேர் செட்டப் டிசைன் பண்ணலான்னு சொல்லி தான் டிசைன் பண்ணி பண்ணுறது தான் இந்த ஃபுல் கான்செப்ட். ஸோ திஸ் டிராக்டர் ட்ரெய்லர் கேன் கோ இன்டு எனி மடி ரோட்ஸ், எனி கார்னர். லைக் கார்னர் இஸ் பார்ட் ஆஃப் த வில்லேஜ். உள்ளே போய் இட் கேன் ப்ரொவைட் லைக் அதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். வேக்சின் போட்டிருக்காக ஒரு டெலிஹெல்த் செட்டப், லைக் மெடிசின்ஸ் ஃபார்மசிக்காக ஒரு செட்டப். ஸோ டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் அதிலே ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். ஸோ இட்ஸ் அ வெரி டீட்டெயில் ப்ராஜெக்ட். பட் இன் ஜஸ்ட் இந்த ஆஸ்பெக்ட் இஸ் அந்த டிராக்டர் ட்ரெய்லர் ஹெல்த் கேர் செட்டப்ஸ். நானும் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். இங்கே ஒரு டாக்டர் ஒரு ப்ராஜெக்ட் கேட்டாருன்னா அப்போ தான் யூ டோல் மீ யூ ஆர் ஆல்ரெடி எங்கேஜ் வித் குருஷேத்ரா ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஹார்ட் லங் மிஷினில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு. அந்த ஹார்ட் லங் மிஷினில் என்னெல்லாம் அது ஃபிலிப்ஸோட ப்ராஜெக்டாக இல்லை நீங்களே எடுத்து பண்ணல? தட் வாஸ் மை காலேஜ் ப்ராஜெக்ட், என்னோட பர்சனல் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னாங்களோ? Cool. So I call this project Enable. So again,
எல்லா கோர்ஸ் மாதிரியுமே this course is called display and control, and the brief was you can either choose an existing device and redesign the control panel of the device. So ரொம்ப open ended. So ஒவ்வொருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு you can choose any device and work on it. So I had friends who worked on piano, friends who worked on mixer grinders, very very open ended course. But given me நான் யோசிச்சேன், எனக்கு கண்டிப்பாக I wanted to work on something where again I could create an impact and I could create a difference. ஸோ அப்போ தான் நான் குருக்ஷேத்ராலே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸோ நான் ஹெல்த் கேராக பண்ண ஷோராக இருந்தேன். ஸோ ஐ வெண்ட் ஹண்டிங் டு டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் சீங் என்னெல்லாம் டிவைசஸ் என்னெல்லாம் மெஷின்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ குருக்ஷேத்ராவில் அப்போ தான் ஹார்ட் லங் மெஷின் பார்த்தேன். அது பார்க்கவே ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ரொம்ப ஸ்கேரியாக இருந்துச்சு. ஸோ அதை அதனால் எனக்கு கண்டிப்பாக இன்ட்ரீக் பண்ணுச்சு. ஸோ அந்த ப்ராடக்ட் பற்றி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் குருக்ஷேத்ராவில் அவங்க சொன்னாங்க நாங்கள் மிஷின் வாங்க வச்சு இதுக்கு யாரும் இங்கே சர்ஜரி பண்ண வரவே இல்லை. ஸோ இங்கே இருந்தால் அவனால் பார்க்க முடியாதுன்னு லைக் இன் ஆக்ஷன் அந்த மிஷினை யூஸ் பண்ணி பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நியரஸ்ட் மொஹாலியில் ஒரு ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அது லைக் ஓகே அங்கே போய் ரிசர்ச் பண்ணலாம்னு சொல்லி ஸோ டெய்லி காலைல கிளம்பி நான் ஃபோர்டிஸ் போயிட்டு அண்ட் அங்கே ஐ வாண்டட் டு கோ இன்சைட் ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் சி த ப்ராசஸ். பட் ஒன்லி நான் 2 days கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் வெளியே நின்று பெர்மிஷன் அவங்க யாருமே பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. லைக் என் காலேஜ்க்கு ஹேட் அஃபிஷியல் லெட்டர் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட் இஸ் கம்மிங் ஹி வாண்ட்ஸ் கனெக்ட் ரிசர்ச் சொல்லி லெட்டர் இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் 2 days ஃபுல் டைம் வெயிட் பண்ண யாருமே பெர்மிஷன் கொடுக்கவே இல்லை. 3rd day நான் என்ன பண்ணேன்னா நான் ஃபோர்டிஸ் கீழே ஹெட் ஆஃபீஸ் டேரக்டாக ஹெட் ஆஃபீஸ்க்குள்ளே போய் அந்த ஹாஸ்பிட்டல் பிரான்ச்சோட மேனேஜரை மீட் பண்ணி நான் சொன்னேன் ஃப்ரம் என்ஐடி நான் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன், இட் குட் ஈவன் ஹெல்ப் யூ இன் த ஃபியூச்சர். ஸோ அவங்களுக்கு என்ஐடி பற்றி தெரிஞ்சதுனால ஷீ அண்டர்ஸ்டுட் த இம்பேக்ட் and she gave me permission. So I had to take around a like full blood test எடுத்து vaccine la போட்டு பிறகு okay this guy is now fit to enter into the operation theater சொல்லி then I got a chance to go inside operation theater. ஒரு 5 நாள் ஆபரேஷன் தியேட்டர் ஒரு 5 நாள் இருந்தா ஒரு 8 to 9 open heart surgeries பார்த்துப்பேன். and நான் சர்ஜரிஸ் அப்புறம் பிளான் பண்ணேன் ஒரு சின்ன சைல்டு ஒரு வயசானவங்க டிஃப்ரெண்ட் டிசீஸ் ஸோ தட் எல்லா யூஸ் கேஸ் சினாரியோஸ்லுமே எப்படி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி அந்த மாதிரி சர்ஜரிஸ் பார்க்க நான் முன்னாடி பேசினேன். ஸோ இந்த ப்ராடக்ட் ஹார்ட் லங் மெஷின் பேசிக்காக எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா when a surgeon is operating on the heart, so உங்கள் heart is not working, so ஒரு temporary heart and lung this machine would function when the surgeon is working on the actual heart. ஸோ இந்த மெஷினை யூஸ் பண்ணுறவங்க பேர் பர்ஃபியூஷனிஸ்ட். ஸோ அவரோட ஒரு மெயின் டார்கெட் யூஸர். ஸோ நான் ஒரு 3-4 பர்ஃபியூஷனிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ அவங்க ஃபுல் சர்ஜரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எங்கெங்கே ப்ராப்ளம்ஸ் வருது, எங்கெங்கே செட் பண்ண என்னென்ன இஷ்யூஸ் வருது. இப்போ எமர்ஜென்சி கேஸ் வருதுன்னா அவருக்கு மெஷின் செட் பண்ண டேக்ஸ் அரௌண்ட் 15 to 20 minutes. அண்ட் இட்ஸ் ரொம்ப நிறைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஷ்யூஸ் இருந்துச்சு. லைக் இந்த பம்ப் பேசிக்காக டஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும், ஒரு நாப்ல யூ டர்ன் தட் இன்க்ரீசஸ் த பிளட் ஃப்ளோ. அண்ட் அந்த நாப் இஸ் எப்படி டிசைன் அவர் சுற்றி கான்ஸ்டன்ட் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், தெரியாமல் கை பட்டுச்சுன்னா அந்த நாபிள் டர்ன் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ். ஸோ ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி த லாட் ஆஃப் இஷ்யூஸ் ஆல் ஓவர் த மிஷின். ஸோ இது எல்லாமே அட்ரஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே இன்சைட்ஸ் கலெக்ட் பண்ணி வந்து அதுக்கப்புறமா அதுக்கு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம், என்னெல்லாம் டிசைன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், டிசைன் ரிஃபைன்மெண்ட்ஸ் பண்ணலாம் டிசைன் பண்ணி ஃபைனல் கான்செப்ட் திருப்பி அவர்கிட்ட எடுத்து போய் திருப்பி டெஸ்ட் பண்ணி. ஸோ இட் வாஸ் அன் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் பட் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட். லைக் இந்த எண்ட் அவர்கிட்ட காட்டும் போது லைக் இது எவ்வளோ பெட்டராக இருக்கும். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் ரியலி லைக் மோட்டிவேட் பண்ணி லைக் கண்டிப்பாக லைக் ஸோ யா சார் இட் வாஸ் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் டு ஹியர். பட் நிறைய ப்ராஜெக்ட் இன்னும் நிறைய பண்ணியிருக்கீங்க, பேசிகிட்டே இருக்கலாம். பட் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் தேடல் நிறைய வந்து ஹையர் எஜுகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி யூ ஒர்க்கிங் இன் ஃபிலிப்ஸ் அண்ட் இருக்கும்போது அண்ட் யூ காட் அட்மிஷன் ஃப்ரம் 2 prestigious இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் இந்த வேர்ல்டு. அதுவே உங்களுக்கு கிடச்சிது. ஒன்று வந்து இம்பீரியல் காலேஜ் லண்டனும் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ்லேயும் கிடச்சிது, இன்னொன்று ஹார்வர்ட்லேயும் கிடச்சிது. ஸோ இது வந்து நீங்கள் இந்த தேடல் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் போனீங்க? So I think it would start happened when I was working on Survive. So appo na design la I had a good hand, but adana reality convert பண்ணும்போது எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. I had to collaborate lot of engineers. So அந்த aspectல ஒரு கேப் நான் போய் பார்த்தேன். I wanted to do a masters in a course where it's interdisciplinary, where design and engineering ரெண்டும் லேர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது பார்க்கணும்னு நான் ஷூராக இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட் அண்ட் இம்பீரியல் காலேஜில் இனோவேஷன் டிசைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ தட் வாஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். 4th இயர்லேயே கண்டிப்பாக ஓகே ஒருவேளை மாஸ்டர்ஸ் பண்ணால் I would want to definitely work in a like pursue masters in a place where I can do both அந்த மாதிரி தான் தோணுச்சு. பட் இமீடியட்டாக பேண்டமிக் அப்புறம் I got an opportunity to work with Philips Healthcare. Philips ஒரு 2 years இருந்தது. I think I've matured a lot.
என்னோட தாட் ப்ராசஸ் நான் ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் போகலான்னு நினச்சேன். பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் 2 years ஐ ஒர்க் பிகாஸ் ஒரு ரியல் வேர்ல்ட் செட்டிங்கில் நான் இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சொல்லலாம். பட் இன் தி எண்ட் பிஸ்னஸ் லீகல் திஸ் மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் இன் டு இட். ஸோ நான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபிலிப்ஸில் ஐ ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் கால் LA இண்டெக்ஸ். ஸோ பேசிக்காக இட்ஸ் அ போர்ட்டபிள் அல்ட்ராசவுண்ட் மெஷின். உங்கள் ஹார்ட்டில் ஒரு LA இண்டெக்ஸ் ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாரா கார்டியாலஜிஸ்ட் கேன் லுக் இட் தட் அண்ட் அசிஸ் இந்த பர்சனுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ இப்போதைக்கு எல்லாமே ரெக்வயர்ஸ் வெரி பிக் மெஷின். பட் நாங்கள் ஃபிலிப்ஸில் வி ஜஸ்ட் கேம் அப் வித் அ வெரி ஸ்மால் டிரான்ஸ்யூசர். யூ கேன் அட்டாச் இட் எனி ஐபேட் ஆர் ஃபோன் அண்ட் யூ கேன் பெர்ஃபார்ம் த ஸ்கேன். ஸோ அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டில் ஆனால் என் ஃபர்ஸ்ட் கார்பரேட் ப்ராஜெக்ட் அண்ட் நான் மட்டும் ஒரே டிசைனர். So it was a very high stake project, too much pressure, and there were a lot of business heads. So now college life was a major shift. Like college life, I could propose anything, but in this I had to convert it into a real life working project, real life working product. So under 2 years Philips in the my projects I worked panni and understanding, I definitely felt a gap in that collaboration of design and engineering. So appo da research pannumda I figured this course called Masters in Design Engineering at Harvard, which is a collaborative course between Harvard School of Design and Harvard School of Engineering Applied Sciences. So but still நான் ரிசர்ச் பண்ணேன். என்கிட்ட 3 மேஜர் பக்கெட் இருந்துச்சு. ஒரு பக்கெட்டில் பியூர் டிசைன் கோர்சஸ், இன்னொரு பக்கெட்டில் டிசைன் இன்ஜினியரிங் அண்ட் தேர்ட் பக்கெட் இன்னும் இன்டராக்ஷன் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன் ரிலேட்டட் கோர்சஸ். ஸோ மிரோன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இட்ஸ் அ பேசிக் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி உங்கள் டேட்டா போட்டு ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ யூஸ் தட் எ லாட். ஸோ அதில் எல்லா டேட்டாவும் போட்டு ரிசர்ச் பண்ணி நான் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணி என்னெல்லாம் காலேஜஸ் இருக்குன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி அந்த ஃபுல் ப்ராசஸ் பண்ணி ஒரு ஐ திங்க் ஒரு 6 or 7 காலேஜஸ் செலக்ட் பண்ணி அண்ட் தென் த ப்ராசஸ் ஆஃப் SOP இது எல்லாமே பண்ணி லைக் நான் 3-4 நாள் தூங்காமல் ஃபுல் நைட் SOP எடிட் பண்ணி ஒர்க் பண்ணி அட் வாஸ் அ வெரி பிக் டாஸ்க் அண்ட் கெட்டிங் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ எனக்கு ஐ காட் ஒன் ஃப்ரம் த சீஃப் டிசைன் ஆஃபீஸர் ஆஃப் ஃபிலிப்ஸ். ஸோ அவங்ககிட்டலாம் பேசி என்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ கெட்டிங் LOR எல்லாமே செட் பண்ணி அண்ட் then I had my interviews, the entire process happened and then things eventually fell. The Kurukshetra to Philips on the journey எப்படி? So நான் pandemic முன்னாடி 7th semester முடிச்சிட்டு I'd come back to Chennai. And NID-ல final 8th semester is a mandatory graduation project. You either work with the company or you can self-sponsor. So அப்போ தான் I think Philips இருந்த ஒரு HR saw me on LinkedIn and she reached out to me. And she was like, என்கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, would you be interested in working here? சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு அப்போது நான் ஓகே சொல்லுறேன். ஏன்னா நான் அப்போ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் அவார்ட் தாய்வான் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் டிசைன் காம்படிஷன் பண்ணியிருந்தேன். ஸோ தாய்பாய் அவார்ட் செரமனி போகும்போது என்னோடய அவார்ட் வாஸ் ஸ்பான்சர்ட் பை அசோசியேஷன் ஆஃப் டிசைனர்ஸ் இன் இட்டாலி. ஸோ அவர் ஒரு டிசைன் ஸ்டூடியோ பால்சானோ இட்டாலியில் கால்ட் Design, which is a very good studio there. ஸோ என் ப்ராஜெக்ட் நாங்கள் தான் பண்ணலான்னு இருந்தேன். So it's all set. ஒரு 1 weekல கிளம்பலான்னு நினைக்கும் போதுரா லைக் எவ்ரிடே 1000 people started dying in Italy like 2020 pandemic டைம்ல. ஸோ அதுக்கப்புறம் ஓகே நான் நினச்சேன் ஓகே 1-2 months சரியாயிடும் அப்புறம் போகலான்னு சொல்லி. பட் திங்ஸ் டர்ன்ட் அவுட் அதவே. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி ஃபிலிப்ஸ் ரீச் அவுட் பண்ணி லைக் ஐ கம் இன் டூ மை ப்ராஜெக்ட். நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்னோட டிசைன் டேரக்டருக்கு ஷி ரியலி லைக் த வே ஐ ஒர்க் எல்லாமே. ஷி வாஸ் லைக் கண்டிப்பாக வி வுட் வாண்ட் யூ டு ஜாயின் as a full time employee. So internship got converted into a full time employee and 3 years ஆகிடுச்சு. ஐ திங்க் June 15, 2020 ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இட்ஸ் July 1st, 2023. ஸோ ஃபிலிப்ஸ் இப்போ தான் ஐ திங்க் 2 weeks முன்னாடி குவிட் பண்ணிட்டோம். ஐ கேம் பேக் அண்ட் ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் இன் ஹார்வர்ட் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் லைஃப்பில் வந்து சித்தார்த் வந்து நிறைய accolades இது வாங்கணும். பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் கெட் அ குவிக் how many patents you filed, how many awards you got it. அதை வந்து if you summarize it's very great. Yeah, so I think patents, I have 1 design registration and 3 professional patent apply பண்ணியிருக்கேன். So pretty soon I would get complete patents for that. And awards, I think I've won around 88 international design awards and I was featured in Forbes India 30 under 30 in 2023. On the Forbes தான் எனக்கு வந்து more basically thrilled. அந்த ஃபோர்ப்ஸோட என்ட்ரி எப்படி வந்தது, சித்தார்த்துக்கு எப்படி வந்து அதை தே ஐடென்டிஃபை? ஸோ ஐ திங்க் இட் ஆல் கம்ஸ் ஆன் டு பிராண்டிங். நீங்கள் அவ்வளோ குட் ஒர்க் என்ன பண்ணாலும் இந்த எண்ட் நீங்கள் உங்களை எப்படி பிராண்ட் பண்ணி. ஸோ ஐ திங்க் தட் வுட் ஹவ் ரியலி ஹெல்ப் மீ. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் என்னோட லிங்க்டின்ல ஐ கெப்ட் டாக்கிங் அபவுட் த இம்பேக்ட் ஐ கிரியேட் த ஒர்க் ஐ டூ. ஸோ ஐ திங்க் December 2022 I got a call from Forbes Indiaவோட creative director. Like she called me and she's like we have this list called Forbes India 30 and 30. So we think you'll be a very strong applicant for this. So
ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு அனுப்புறீங்களா, ஒரு பெரிய ஜூரி பேனல் இருக்கும், they would see. அவங்க சொன்னாங்க I was like, yeah for sure, like நான் கண்டிப்பாக I was very excited for sure. ஏன்னா ஃபோர்ப்ஸ் லிஸ்ட் நான் கண்டிப்பாக I was been seeing and நான் பார்த்த great people have been in it for sure. ஸோ என்னோட இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் அனுப்பிச்சேன்னா இன்னொரு 1.5 I think Jan middle I got a call. Like அவங்க அவ்வளோ எக்ஸைட்டடாக I have something great to tell you ன்னு சொல்லி லைக் அவங்க எனக்கு சொன்னாங்க you're in the final list, பட் ஒரு next 2 weeks யாருக்கும் சொல்லாதீங்க, நாங்கள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். And அவங்களே டே அரேஞ்ச் ஃபோட்டோஷூட்லேருந்து எல்லா செஷன்ஸுமே எல்லாமே நடந்து, இன்டர்வியூஸ் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன். அண்ட் ஐ திங்க் Feb 1st that came out in the media. So very, I think அது என்னோட கெரியரில் it came the right time. I think Feb 12th வந்து எனக்கு ஹார்வர்டோட ப்ரோக்ராம் டைரக்டரோட இன்டர்வியூ இருந்துச்சு and Forbes came out on Feb 1st. வந்தோடனே I sent mail to everyone. ஸோ என்னோட இன்டர்வியூ என்னோட ப்ரோக்ராம் டைரக்டர் ஹார்வர்டில் நடக்கும்போது அவர் ஃபர்ஸ்ட் டே சொன்னார், congratulations, I read your complete article. Like, so he was kind of impressed our project and article and padichi got to know about everything. So that definitely gave me a like head start into my interview and it went very well. So great, Siddharth. And Siddharth வந்து 8th standard லேருந்து we had a journey together. நிறைய இங்கே நாட்டியாக பார்த்துருக்கோம், நிறைய வெரைட்டி சித்தார்த்தை பார்த்துருக்கோம். இந்த வெரைட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பட் வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் லைஃப்பில் மென்மேலும் நீங்கள் நல்ல நிறைய அவார்ட் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். Thank you so much. And even you've always been a support in the space that everything started. And yeah, thank you so much. Thank you.